கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை நான் பார்த்து வேணும், எனக்கு நீதி கிடைச்சாகணும்னு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இந்த பெண்மணியை அவங்களோட குழந்தையை கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நான் முதலமைச்சரை பார்த்தே ஆகணும், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இது எல்லாமே உலகமக நடிப்புன்னு இப்போ தான் தெரிய வந்திருக்குங்க. புதுக்கோட்டை காவல்துறையினர் அதுக்கான பக்காவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 2 வருடங்களுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அர்னால்டு ஃபிட்னஸ் ஜிம்னு ஒரு ஜிம் நடத்திட்டு இருந்திருக்காரு அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட். அப்போது ஜிம்முக்கு வரவங்க கேட்ட எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன், அங்கே வேலை வாங்கி தரேன், இங்கே வேலை வாங்கி தரேன்னு 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம்னு பணத்தை வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஒரு 2 கோடிக்கு மேலே பணத்தை வாங்கி ஏமாத்திருக்காரு. இதனால பல மக்கள் அவர் மேலே புகார் அளிச்சிருக்காங்க. போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க குடும்பத்தோட தலைமறைவாயிட்டாங்க. இந்த நிலைமையில அந்த குடும்பம் சென்னையில் இருக்கு அப்படிங்கிறத போலீஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்து கிரைம் பிரான்ச்ல இருந்து அவங்களோட ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த நிலைமையில இந்த பெண் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தையை கூட்டிட்டு வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணியிருக்காங்க. இன்னுமே எனக்கு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, என்னை காப்பாற்றுங்க, எம்எல்ஏ எஃப்ஐஆர் போடுறாங்க, எம்எல்ஏ பொய் குற்றச்சாட்டு போடுறாங்க, எனக்கு நீதி கிடைக்கணும்னு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணியிருக்காங்க. உண்மை எப்படின்னா வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லலாம். இதில் வேற அந்த வீடியோவை ஆளுங்கட்சியாக இருந்து இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஊடகங்கள்லாம் போட்டு காமிக்கிறாங்க. முதலமைச்சர் எங்க மக்கள் வந்து இப்படி வந்து கேட்குறாங்க, மக்களை கூட பார்க்கறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லையா அப்படி இப்படின்னு. அவங்களே ஒரு பக்காவான கிரிமினல். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் தான் அந்த ஏமாத்திருக்காரு, அதுக்கு உடந்தையாக இருந்ததுனால இவங்க மேலேயும் வழக்கு பதிவு அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில அந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டம் தேவையா? எதற்காக இவ்வளோ பெரிய நாடகம்? நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்க ஜிகே.